அனைவருக்கும் வணக்கம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வேண்டுகோள். நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு இல்லைனா நம்ம சேனல் நடத்துறதுக்கான உதவியை இல்லைனா பங்களிப்பை யாராவது தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த கியூஆர் கோடு இல்லைனா யூபிஐ ஐடிக்கு உங்களது பங்களிப்பை நீங்கள் செலுத்தலாம். பொருளாதார ரீதியாக யாராவது பங்களிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னாக்க இந்த கியூஆர் கோடு வழியாக சப்போர்ட் பண்ணுங்கள். சிறிய பங்களிப்பாக இருந்தாலும் அது பெரிய உதவியாக இருக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் நீங்கள் உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நீங்கள் செலுத்தலாம். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு சுதந்திர தினம் இல்லையா? அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்துருப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்தார், அவருடைய குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. கூடவே அந்த போற்றுதலுக்குரிய, மரியாதைக்குரிய, வணக்கத்திற்குரிய, பண்புக்குரிய, மாண்புக்குரிய, நல்ல ஒழுக்கத்திற்குரிய அந்த 3 எழுத்து நடிகை வந்திருந்தாங்க. நம்ம பார்த்துருப்போம். இந்த 3 எழுத்து நடிகை வரும்போதெல்லாம் எங்கேயாவது பப்ளிக்கில் அப்பியர் ஆகுறாங்க. அவங்க அண்ணனுக்கு ஏதாவது அந்த டைமில் பார்த்து நல்ல எல்லாரும் பயங்கரமாக ட்ரோல் போடுவாங்க. எல்லாரும் அடின்னு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரம்லாம் அணில் குஞ்சுகள்லாம் போய் பொந்துக்குள்ளே ஒளிஞ்சுடுவானுங்க. ஐயோ முகத்தை வெளியே காட்ட முடியலையே அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போயிட்டானுங்க. சே நோ டு த்ரிஷா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டானுங்க ஒரே நாளில். எப்பவுமே எங்கள் அண்ணன் 100 கோடிடா, 200 கோடிடா, 300 கோடிடான்னு ட்ரெண்ட் பண்ணி பழகினவனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சே நோ டு த்ரிஷான்னு ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கானுங்க. அதுலேயும் சில எக்ஸ்ட்ரீமான அணில்கள் இப்போ கூட சப்போர்ட் பண்ணுறானுங்க. அது அவங்க பர்சனல் அப்படின்னு. இப்போ இந்த பர்சனல்னு சொல்லி பேசக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் அணில் குஞ்சுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நோ தப்பாக இருக்குதுனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணில் குஞ்சு கூட்டம், 2 அணில் குஞ்சு கூட்டத்திற்கும் இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்களில். கோடி போசே அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலியில் ஒவ்வொரு அணில் குஞ்சுகளா என்னென்ன பதிவுகள்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. முதல்ல ஒரு மெயினான அணில் குஞ்சு, அதோடைய வாயை பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நீளம். எப்போ பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் திமுகவுக்கு எதிராட்டு அவ்வளோ பேசுவாங்க. இந்த கோயம்புத்தூர் சூலூர் இன்சிடென்ட்டில் கூட அந்த குற்றவாளிகள் திமுககாரங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் பேசிச்சு. அதான் இந்த குட்டி மீயாவை நம்ம ஒன்று சுற்றிக்கிட்டு கிடக்கும்ல ஒன்று, அதுதான் அது பேசுகிறத பாருங்க. 2 நாளைக்கு ஓய மாட்டானுவோ. திர்ஷா வந்தாங்க சிஎம் பார்க்க, திர்ஷா நடந்தாங்க, திர்ஷா திரும்பினாங்க, திர்ஷா உக்காந்தாங்க, திர்ஷா பேசினாங்க, திர்ஷா போனாங்க, திர்ஷா வீடியோ எடுத்தாங்க. திர்ஷா திர்ஷா திர்ஷா. இந்த சன் நியூஸ் வெக்கமா இல்லை உனக்கு? நாட்டு நடப்பு எவ்வளோ போகுது. எப்போ பாரு எல்லா நியூஸ்காரனும் திர்ஷா வந்துட்டா திர்ஷா 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 திர்ஷா. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா உங்களால ஏற்க முடியாது. எச்சங்க நீங்க, உங்களால ஏற்க முடியாது. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு அவங்க அப்பா அம்மா பக்கத்துல குந்தினாங்கோ, நின்னாங்கோ, திரும்பினாங்கோ, பூ வச்சு வந்துக்கிறாங்க, மஞ்சள் கலர் புடவை கட்டு வந்துக்கிறாங்க, அதை வேற எடிட் பண்ணுவாளுவோ. இப்போ எப்படின்னா, இப்போ அவங்க உட்காந்துக்கிறாங்களா, அந்த கழுத்தை தூக்கிட்டு வேற கழுத்து வைப்பாளுவோ. இது ஒரு 2 நாளைக்கு இது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு. காரி முஞ்ச நாய்விழா எப்பா பாரு திர்ஷா வந்துட்டாலே பெரிய கண்டென்ட் ஆகி போடுது உங்களுக்கு. அதுக்காக என்ன நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் வராம போவாமலடா இருக்க முடியும். தூம பாடுலா நானும் எப்பா பாரு இதுவும் சும்மானும் உட்கார மாட்டுது. அக்கா ஐயோ நான் எப்ப பார்த்தாலும் சொல்றேன் சும்மானு தான் ஈரான். எதுக்கு ஓடியாந்துன்னு கிடக்குற சொல்லு. கூட்டாங்களே அப்ப தனியா குந்த மாட்டேன். எம்மா சேரு கிடக்கு உட்காரலாமா உட்கார கூடாதா? வரிசையில சிஎமோட அப்பா கூட அம்மா கூட தான் உட்கார சொன்னாங்களா? இதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க பொண்டாட்டியை காணும், புள்ளிய காணும், அதை காணும், இதை காணும். நம்ம சொன்ன நம்புறேன் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னா நம்புறாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு யாரோ பேசுறாங்க ஒரு சோசியல் மீடியால கொலைக்குது ஒரு நாய் ஒன்றதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க முடியாது தான். கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கே கொஞ்சம் பிடிக்கல. எங்க அண்ணன் தப்பா பேசுறாங்களே, உங்களை வச்சு தப்பா பேசுறாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் கட்டுப்பா தான் ஆகுது. கடைசி வரைக்கும் பாருங்க, அவங்க அண்ணனை குற்றம் சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசே இடம் கொடுக்கல. ஏம்மா திரிஷா நீங்க ஏமா வரீங்கன்னு அந்த பெண்கிட்ட தான் பாயிறாங்க. முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும். ஈஸியாக யாருனாலும் போய் உட்கார முடியுமா? இது ஒன்றும் கட்சி நிகழ்ச்சி கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் கட்சிக்காரங்க அப்படி அவருடைய நெருக்கமானவங்கெல்லாம் ஈஸியாக போய் உட்காந்துட முடியாது. அதுக்குன்னு ரொம்ப பெரிய புரோட்டோகால் இருக்குது. அவருடைய குடும்பத்தினர், தாய் தகப்பன், மனைவி, குழந்தைங்க, இவங்கெல்லாம் தான் அந்த முதல் வரிசையில் இருக்கிறதுக்கான முன்னுரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. புரோட்டோகாலே அப்படி தான், கவர்மெண்ட் புரோட்டோகாலே அப்படி தான். இப்போது முதலமைச்சருடைய குடும்பத்தினர் தான் அந்த முதல் வரிசையில் உட்காந்துருப்பாங்க இல்லையா? தாய் தகப்பன் ஓகே, அடுத்தது 2 பேர் இருக்காங்க. அந்த 3 எழுத்து நடிகையும் அவங்களுடைய அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. இவங்க அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? அணில் குஞ்சுகளே, கொஞ்சமாவது அறிவோட சிந்திங்க. அவங்களால சும்மா உட்கார முடியாது.
முதலமைச்சர் அவர் பரிந்துரை செய்யணும், அவர் சொல்லணும், அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புங்க, அவங்க வரணும், அவங்க ஃப்ரெண்ட் வரிசையில் இருக்கணும்னு முதலமைச்சர் பெர்மிஷன் கொடுக்கணும், முதலமைச்சர் பரிந்துரை செய்யணும். அப்போ தான் அது நடக்கும். ஆகவே நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா நீங்கள் முதலமைச்சர் தான் முதல்ல கேள்வி கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வரணும். இப்போ இந்த பெண்மணி சொல்கிறாங்க பாருங்கள், ஏம்மா கொஞ்சம் வராமல் தான் இரேம்மா, வந்து முதல் வரிசையில் தான் உட்காரணுமா, ஏன் வேறு இடமே இல்லையா, இங்கே தான் வந்து உட்காரணும், இங்கே தான் வந்து உட்காரணும்னு முடிவு பண்ணது யார் அவங்கள கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு இங்கே தான் வந்து உட்காரணுமாண்ணா, என்னம்மா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா யாருனாலும் போய் உட்காந்துலாம், நீங்களும் நானும் போய் உட்காந்துட முடியுமா, யாரும் போய் உட்கார முடியுமா, முடியாது. அவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் உட்காரணும். அவங்க அப்பா அம்மா ஓகே, அதுக்கப்புறம் மனைவி குழந்தைங்க இருந்தால் ஓகே, மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இவங்க இருக்காங்களே, இது யார் முடிவு பண்ணுறது? எப்பவுமே வந்துட்டு அந்த பெண்மணியே தான் டார்கெட் பண்ணுறாங்க. சே நோ டு த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சே நோ டு விஜய்னு கிரியேட் பண்ண வேண்டியதானே. அது மாதிரி த்ரிஷா அந்த பெண்மணியோடைய ஃபோட்டோவை போட்டு ஈவில், இவங்க ஒரு ஈவில் கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஆக்சுவலான ஈவில் யார்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இது நம்ம பர்சனலெல்லாம் போக தேவையில்லை. ஆனால் நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நிலவரம் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஈவில்னு சொன்னால் அப்போ ரெண்டு பேருமே சொல்லணும், அந்த பெண்மணி மட்டும்தான் ஈவில், அவங்க ஏன் வந்தாங்க, அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்லாம் அவங்கள மட்டும் ப்ளேம் பண்ணுறது தவறு. ப்ளேம் பண்ணால் ரெண்டு சைடையுமே ப்ளேம் பண்ணணும். எங்கள் அண்ணனை உங்களால் தப்பாக பேசுகிறாங்க, எங்கள் அண்ணனை உங்களால் மட்டும்தான் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு அந்த பெண்மணியை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. கொஞ்சோண்டு அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம சொல்கிறதெல்லாம் என்னென்னு புரியும். நம்ம சொல்கிறது கூட என்னென்னு புரியாத அளவுக்கு தான் இந்த தற்கொலைகளுடைய மனநிலையும் முதிர்ச்சியும் இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளை வந்து கடிச்சு வைப்பாங்க நம்ம ஏதாவது பேசினாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா சில அணில் குஞ்சுகள் இறங்கி அடிக்கிறாங்க. அது அண்ணன்னு கிடையாது, இந்த 3 எழுத்து நடிகைன்னு கிடையாது, யாருன்னு கிடையாது, அட்டி, எல்லாருக்கும் அட்டி தான். வீடியோலாம் கிரியேட் பண்ணி போடுறாங்க. இனிமே வேணாம், விட்டுருவோம், தப்பு. இப்போ என்ன திடீர்னு உன் பக்கம் இந்த பார்க்குறப்ப நீ ரைட்டாக தெரிஞ்ச, இந்த பக்கம் இந்த பார்க்குறப்ப எல்லாம் தப்பாக இருக்கு. என் அப்பன் தப்பாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சக்தி, சரி, நம்மளால தான் இதெல்லாம் பேச முடியாது, பேசினா வழக்கு பதிவு பண்ணிடுவானுங்க. அவனுங்க பேசுகிறதையாவது பார்ப்போம். அப்புறம் பாருங்கள், இந்த சே நோ டு த்ரிஷா அப்படின்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறானுங்களா. அதனால் சில அணில் குஞ்சுகள், நீங்கள் வேணால் வி சப்போர்ட் த்ரிஷான்னு ட்ரை பண்ணி பாருங்கடா சொம்பு தூக்கிகளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் டைப் ஆஃப் அணில்ஸ் இருக்காங்க இல்லையா. என்ன ஆனாலும் எங்கள் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டோம், அவர் என்ன தவறு செஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அணில் குஞ்சுகளே செருப்பு கழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறி மாறி அடிச்சுக்கிறத பார்க்க நல்லாயிருக்கு. சே நோ டு த்ரிஷான்ற ஹேஷ்டேக் கூட சே நோ டு விஜய்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அணில் குஞ்சுகள் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அது நடக்காது. ஏன்னா அவனுங்க அணில் குஞ்சுகள். அடுத்தது, கோட்டையில் தூக்கி உட்கார வச்ச உன்னை திரும்ப எங்களால் ரோட்டுக்கும் கொண்டு வர தெரியும், டிவிகே விஜய் ஹெச்யூ பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சே நோ டு த்ரிஷா அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அடுத்தது, நான் உங்களுடைய கவர்னன்ஸை இல்லைனா உங்களுடைய பர்சனல் லைஃப் இல்லைனா உங்கள் கேரக்டர்லாம் பற்றி பேச வரல. பாருங்கள், சாஃப்டாக அதுலேயும் படாமல், பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் திட்டணும் அப்படி. ஆனால் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லது இல்லைண்ணா, நம்ம எல்லாருக்குமே நல்லது இல்லைண்ணா, சொல்லவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறீங்கண்ணா அப்படின்னு ஒரு பதிவு. அடுத்தது, நீ எலெக்ஷனில் தோத்துருந்தா அவள் உன் கூட இருந்திருப்பான்னு நினைக்கிறியா இல்லையோ டிவிகே விஜய் ஹெச்கியூ அப்படின்னு ஒரு பதிவு. அடுத்தது, நடிகனுக்கு ஓட்டு போட்டது தப்புதான்னு சொல்ல வச்சிருவா போலையே டிவிகே விஜய் ஹெச்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பிரேக் ஆகி கிடக்கிறானுங்க அனில்ஸ். அடுத்தது, இந்த மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல, தொலைஞ்சு போ, கேவல வியாதி, ஐ ஆம் டன் வித் திஸ் சேடிஸ்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு. யோயோயோயோ, ரொம்ப மோசமாகிட்டானுங்க போல இருக்கே. விஜய் அண்ணா தா, என்னை பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா வெளியில் அனில்ஸ், அது முன்னாடி இப்போ இல்லை. மாறிட்டானுங்களா? வாய்ப்பு இல்லையே, வாய்ப்பு இல்லைங்க. அடுத்தது, நீ சே நோ டு டிஎம்கேன்னு சொன்னப்போ நாங்கள் ஒத்துக்கிட்டோம்ல, அதே மாதிரியே நாங்கள் சே நோ டு த்ரிஷான்னு சொல்கிறோம், நீ ஒத்துக்கணும் அப்படின்னு பதிவு போட்டிருக்கானுங்க. அடுத்தது, டேய் மொத்தமாக அண்ணனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அனில்ஸ் எல்லாம் எங்கடா போனீங்க, அடிக்கிறதே அனில்ஸ் தானியா, சே நோ டு த்ரிஷா, எல்லாத்துலேயும் சே நோ டு த்ரிஷா. அறிவு ஜீவிகள், சம் அனில்ஸ், பர்சனல் லைஃப்பில் தலையிடாதீங்க. எதே உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா உங்கள் வீட்டில் தம்பியான்னு சொன்னதுக்கப்புறம் என்னடா பர்சனல் லைஃபு பாருங்கள். இன்னமும் இவனுக்கு இப்படிலாம் கூட யோசிக்க தெரியுமா? கொஞ்சம் அறிவு இருக்குமோ ஒரு வேளை, நம்ம ரொம்ப தப்பாக கணக்கு போட்டோமோ, கொஞ்சோண்டு இருக்குமோ ஒரு வேளை, இவ்வளோ தெரியலையே.
தப்பு கணக்கு மறுபடியும் போடக்கூடாது, அறிவு இருக்காது. ஏன்னா கீழே சே நோட்டோ த்ரிஷான்னு ஹேஷ்டேக் போட்டிருக்கான், அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது இது என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் எனக்கு சுதந்திர தினம். Happy Independence Day. பாவங்க, இந்த சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க கோர்ட்டில். அதனால் அண்ணி அப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் எல்லாரும் சேர்ந்து வரப்போகிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவெல்லாம் போட்டானுங்க. பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஐயோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்காந்துருப்பார் இல்லையா அந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் ஃபோட்டோவில் அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிட்டானுங்க ஐயோ அப்படின்ட்டு. அடுத்தது வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்களும் இல்லைனா நீ அனாதை ஆயிரவா பார்த்துக்க. டிவிகே விஜய் ஹெச்கியூ, ஒரு நல்ல குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கேவலமாக இருக்க, முரட்ட அடி விழுதுங்க. அடுத்தது இப்பதான் அரசியலே முடிக்குது, விஜயகாந்த் எப்படி முடிச்சானுங்க சொல்லுடா, அதை சொல்றா. டே நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் அதை வச்சானு அடிக்கிறானுங்க எல்லாம் ஆப்போசிட்ல. அதை ஸ்ட்ராங் பண்ற மாதிரியே நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா சேச்சுரேட் பண்ணி கொண்டு வரோம், ஃபேட் அவுட் பண்ணி கொண்டு வரோம். திரும்பி அடுத்து ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு விஷயத்துல வந்து என்னதான் பண்றது. இடைத்தேர்தல் வேற வருது இப்போ அடுத்து. இல்ல இந்த தங்கச்சி ஃப்ரெண்டு எல்லாம் சொன்னானுங்கல்ல, செருப்பு வளர்த்தி அடிக்கிற அந்த நாய்ங்களா. தங்கச்சி 12 மணிக்கு போட்டோ போடுதோ உங்களை இன்ஸ்டாகிராம்ல. இல்ல அது ஒண்ணு. அடுத்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னாங்கல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டுனா ஃபிளாக் வெஸ்டிங் அன்னைக்கு எதுக்கு அம்மாவோட வராங்க எனக்கு புரியல. சொல்லு. பெஸ்ட் ஃப்ரெண்டே ஒருத்தன் வரல. அவருக்கு என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் த்ரிஷா மட்டுமாடா இருக்கா, அவர் ஆளே இல்லையாடா? அவங்க யாருமே இல்லையாங்க. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா சஞ்சீவ் இருக்கான். அவன் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து அண்ணன் கூட இருக்கான். நான் வந்தான், நான் ஒய்ஃபோட வந்தான், அவன் ஒய்ஃப் வந்துச்சா. இவன் அங்க போனா ஸ்டார்டிங்ல அங்க போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அஜித் இதுக்கு அங்க கூட போயிட்டு இருக்கா, கல்யாண வீட்டுக்கு கூட போறா. அங்க வேணா இங்க வந்து நிக்கிறா. யோ வாயத்தவங்க சொல்லிட்டு போயா, நாங்க இந்த மாதிரிதான் இருக்கிறோம்ட்டு. எங்க உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இங்க முட்டை கொடுத்து சாவரே நம்பலங்க. எல்லா இடத்துலயும் ஒவ்வொருத்தன் அவங்க கேள்வி கேட்பான். இதை எப்படி நான் டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு பாலிடிக்ஸ் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் திரும்பி ஒரு இது பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குல்ல எல்லா விஷயத்தையும். எரிச்ச மயிர இந்த ஆளை கூட தானே அடிக்கணும் இனிமே. அவங்கள யாரும் சொல்ல முடியாது. டேக் போடுயா, அப்பதானே நிறைய பேர் வருவாங்க. டேக்லாம் வேண்டாம்டா. இப்படியே பயந்துக்கிட்டே இந்த அணில்களுடைய குரல்லையே ஒரு விரக்தி வந்து நல்லா தெரியுதுங்க. ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கானுங்க அனில்ஸ். அடுத்தது நோ சொன்னா கேளு, நாங்கள் 75 வருஷம் கட்சியே கூப்பில் உட்கார வச்சோனுங்க, நீ இப்படியே த்ரிஷா கூட சுற்றிட்டு இருந்தேன்னா 2031 உனக்கும் அதே சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு தனுஷை ஆட்சியில் உட்கார வச்சுருவோம் பார்த்துக்கன்றானுங்க. இவனுங்களை என்ன சொல்கிறது? இவனுங்க வந்து திமுகவை இவனுங்க தான் கூப்பில் உட்கார வச்சானுங்களாம். இவனுங்க மக்கள் ரசிக மோகத்தில் ஓட்டு போட்டதை இவனுங்க எப்படியெல்லாம் வந்துட்டு அவனுங்க பக்கம் திருப்புறானுங்க பாருங்கள். திமுகவை இவனுங்க கூப்பில் உட்கார வைக்கல, இவனுங்களை நிலை நிறுத்திக்கிட்டானுங்க, அவ்வளோதான். என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். திமுகவை இவனுங்க வீழ்த்தலை, திமுகவை வீழ்த்த முடியாது. என்றைக்குமே மக்களுடைய மனசில் திமுக வந்துட்டு நல்லது செஞ்சுருக்கு, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, நிறைய முன்னேற்றங்களை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி இருக்குன்றது தான் உண்மை. அதை யாராலையும் எந்த மக்களாலையும் மறுக்க முடியாது. மக்கள் அதை மறுக்கிற அளவுக்கு மனசாட்சியற்றவர்களாக ஆனால் மட்டுமே திமுகவை வீழ்த்தினதாக பொருள்படும். அது வரைக்கும் திமுகவை இவர்கள் வீழ்த்தியதாக எண்ணவே முடியாது. பொய்யான நரேட்டிவ்ஸை செட் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கானுங்க. அது போக ரசிக மோகம், தட்ஸ் இட், அவ்வளோதான். இவனுங்க வேற ஒன்றும் அங்கே நட்டெல்லாம் கலட்டலை. அதுலேயும் லாஸ்ட்டில் பாருங்கள், 2031 உனக்கும் அதே சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு தனுஷை ஆட்சியில் உட்கார வச்சுருவோம் பார்த்துக்க அப்படின்றானுங்க. இவனுங்களே தான் சொல்கிறானுங்க, ஒரு நடிகனுக்கு வாக்களித்ததை நினைத்து வெக்கப்பட வச்சுருவீங்க போல இருக்கே டிவிகே விஜய் ஹெச்கியூ அப்படின்னு போட்டுட்டு, அவனுங்களே வந்துட்டு நாங்கள் அடுத்தது தனுஷை உட்கார வச்சுருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்றானுங்க. அடுத்தது ஒரு அனில் குஞ்சு ஒரு பதிவு போட்டிருக்கான் பாருங்கள். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் 5 நாள் தூக்கம் இல்லாமல் தெரிஞ்சியே யாராலன்னு உனக்கு தெரியுமாலையோ அப்படின்னு போட்டிருக்கான். இதோட அர்த்தம் புரியுதா? 5 நாள் தூக்கம் இல்லாமல் அங்கே இங்கேயும் ஓடி இவர் வந்துட்டு போய் ஒரு ஆஃபீஸுக்கும் போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதை மீன் பண்ணுறான். அதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. மெஜாரிட்டி ஏன் கிடைக்கல
அதுக்கான வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்கான வாக்குகள் ஏன் கிடைக்கல? ஏன்னா இந்த ஒரு விவகாரம் தான். இந்த 3 எழுத்து நடிகை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் மெஜாரிட்டியே அடைஞ்சிருக்கலாம் விஜயண்ணா அப்படின்ட்டு இந்த அணில் குஞ்சுகள் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்தது, கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனப்போ வராத கோவம், தல அஜித் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ வராத கோவம், உங்கள் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டினப்போ வராத கோவம் இப்போ வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன? இது அரசு நிகழ்ச்சி. அந்த அரசு மரியாதை நடிகர் விஜய்க்கு இல்லை, முதலமைச்சர் விஜய் என்ற பதவிக்கு. அங்கே விவிஐபி சீட்டில் உட்கார அந்த முண்டம் யார்? திரும்ப நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அனில்ஸ் யாருன்னு பார்ப்பீங்க. திரும்ப நடந்த உள்ளாட்சி தேர்தலை, நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தல் தானே, சரி ஓகே, பார்க்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டுருக்கானே. அப்பவும் பாருங்கள், இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட்டிகிட்டு போனப்போ எங்களுக்கு கோபம் வரல, அரசு நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தான் எங்களுக்கு கோபம் வருது அப்படின்றானே. அப்போ இவனுங்களுக்கு வந்து பாருங்கள், அந்த ஒட்டுமொத்த இன்சிடெண்ட்டுமே தப்பாக தெரியல. அரசு நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது, தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு போய்க்கலாம். அப்போ என்ன சொல்ல வரானுங்கன்னா, இது தனிப்பட்ட விஷயம், அரசு நிகழ்ச்சிக்குள்ளே வராதிங்க, அரசு நிகழ்ச்சிக்கு கொண்டு வராதிங்கன்னு தான் சொல்ல பார்க்குறானே. இவனுங்களாம் திருந்துவானுங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அதே மாதிரியே இன்னொரு பதிவு, தனிப்பட்ட முறையில் எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லுங்கள், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசு நிகழ்ச்சியில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு நிகழ்ச்சி என்பது பொதுமக்களின் நிகழ்ச்சி, தனிப்பட்ட விருப்பங்களுக்கு இடம் இல்லை. முதலில் இவள் யார் அப்படின்னு போட்டு சே நோட்டு த்ரிஷா. ஆனால் பாருங்கள், தனிப்பட்ட முறையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். மானங்கெட்டவனுங்கன்னு இதுக்கு தான் சொல்கிறான். இவனுங்க சரியா நியாயமாலாம் கேள்வி கேட்குற மாதிரியே தெரில. இதுக்கு கூட்டிகிட்டு வராங்க, அங்கே கூட்டிட்டு போங்கங்க அப்படின்றானுங்க. அதே மாதிரியே தான் எல்லாரும் போடுறானுங்க. உங்கள் ஃபேமிலி பர்சனல் ஈவெண்ட்ஸுக்கு போனப்போ யாரும் பொங்கலை, உங்கள் வீட்டில் பர்த்டே கேக் வெட்டினப்போவும் யாரும் பொங்கலை, மிகப்பெரிய அரசு விழாவில் கொண்டு வந்து முன் வரிசையில் உட்கார வச்சதில் தான் மக்களுக்கு கோபம் வந்துருச்சு, புரிஞ்சா சரி அப்படின்றானே. அரசு விழாவில் வந்ததுனால தான் கோபம் வந்துருச்சான். அப்போது ஃபேமிலி பர்சனல் ஈவெண்ட்ஸுக்கெலாம் போனால் மக்கள் வந்து எல்லாரும் அப்போ இப்படி தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல வரானுங்களா? ஒருவேளை அதுதான் உண்மையா? நம்ம தான் தப்பாக பார்க்குறோமோ? ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்குமோ? மக்கள்லாம் அப்படி தான் பார்க்குறாங்களா? ஃபேமிலி ஈவெண்ட்ஸுக்கு பர்சனல் ஈவெண்ட்ஸுக்கு போகிறதுனால அதை நம்ம வேறு மாதிரி பார்ப்போம், அது வந்துட்டு தவறான விஷயம் கிடையாது. ஆனால் அரசு விழாவுக்கு கூட்டிகிட்டு வரப்போ அதை நம்ம வேறு மாதிரி பார்க்கணும், அரசு விழாவுக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டையும் தனித்தனியாக வேறு மாதிரி தான் பார்க்குறாங்களோ ஒருவேளை உண்மையாலுமே மக்கள். அடுத்தது, அவள் வந்தால் மட்டும் ஹேர் ஸ்டைல் நல்லா வச்சுக்கிறாரு, மிச்ச நேரம் ஏதோ பிடிக்காத வீட்டில் கட்டி கொடுத்த மாதிரி உம்முன்னு இருக்காரு. அல்டிமேட்டு. ஒருவேளை அரசியலுக்கு கொண்டு வர ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே மறந்துடுங்க. இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி தானே பார்த்துருக்கீங்க, எதிர்த்து நின்று பார்த்ததுலேயே இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு பதிவு. பாய் தலைவான பாயெலாம் போட்டுட்டு போயிட்டானுங்க. அடுத்தது, நாளைக்கு பிஜேபி நயனார் அரெஸ்ட் ஆகணும், ஆர்எல்ஸ் யூ வில் ஃபேஸ் அண்ட் ஹெவி பேக்லாஷ் ஃப்ரம் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அண்ணா அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அரெஸ்ட்லாம் ஆக வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த ஹெவி பேக்லாஷை ஆன் பண்ணுங்கள். எதிர்த்து பேசுகிறதால எதிரியோ துரோகியோ இல்லை, அக்கறையில் பேசுகிறோம் அவ்வளோதான். அப்புறம் கமெண்ட்ஸில் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோடய போஸ்ட்டில் பார்த்துட்டு வந்து பேசு. 13 வருஷம் இங்கே அண்ணனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து உன் படத்தை காட்டாத, அதுக்கு பயப்படுற ஆள் நான் இல்லை அப்படின்னு போட்டிருக்கான் எவனோ. மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க கைஸ். அதே பாருங்க, பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்கானுங்க. அதாவது இந்த பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ நாளும் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க மாறி மாறி எல்லாருக்கும் வேற யாருக்கும். இன்றைக்கி வந்து இவனுங்களுக்குள்ளேயே இவனுங்க மாறி மாறி பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிறானுங்க. இந்த கேவலமாக அரசியலை வந்து ரொம்ப கேவலமாக சாக்கடையிலையும் கேவலமாக ஆக்கினது இவனுங்க தான். வந்து கிடந்து கெட்ட வார்த்தை, நான் கெட்ட வார்த்தை, எந்நேரமும் கெட்ட வார்த்தை. இன்றைக்கி அவனுங்களுக்குள்ளேயே மாறி மாறி கெட்ட வார்த்தை போட்டு அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் அவனுங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறானுங்க. அது தாங்க முடியல அவனுங்களால. ஐயோ பேட் வேர்ட்ஸ் போடுறாங்களே, ஐயோ நம்ம அண்ணனுக்காக எவ்வளோ களமாடி இருக்கோமே அப்படின்னு. அரசியலை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாத முட்டாள் தற்கொலை கூட்டம் இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவறாங்க. சாவட்டு நல்லா இருக்கு. யோ சிஎம் சங்கீதா அன்னிக்கு ஜஸ்டிஸ் கூட்டுறானும் போட்டானுங்க. பயங்கர கோபக்காரங்களா இருப்பாங்க போலையா கைஸ். அடிச்சுக்கிறாங்க. ஆகவே சமூக வலைத்தளங்களில் அனில்ஸ் இப்படி கிடந்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.